ஹாய் ஸ்டூடெண்ட், ஜூன் 9 வந்து டிஎன்பிசி விஏஓ அண்ட் குரூப் 4 காலி பணியிடங்களுக்கு எக்ஸாம் நடக்க போது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ லாஸ்ட் இயர் நாங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மீட் பண்ணோம். நிறைய பேர் வந்து எங்கள்கிட்ட சஜஷன் கேட்டாங்க, நிறைய பேர் வருத்தப்பட்டாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, நான் வந்து நல்ல ஸ்கோர் பண்ணியிருந்தேன், என்னால் வந்து நல்ல கொஸ்டின் அட்டம் கொடுத்துருந்தேன், பட் எனக்கு வந்து கவுன்சிலிங் கிடைக்கல. கவுன்சிலிங் போனேன், எனக்கு வந்து லாஸ்ட் டே அதுக்கு அடுத்த நாள் போகும்போது வந்து நல்ல ஜாப் வந்து எனக்கு போஸ்டிங் எதுவும் கிடைக்கல. அதனால அப்படி சொல்லி நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க. ஸோ நான் அதுலேருந்து நாங்கள் ரிலைஸ் பண்ண விஷயம், எடிஸ்மெண்ட் அகாடமியில் ரிலைஸ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, எதுக்காக நம்ம வந்து பார்டர்ல ஒரு கொஸ்டினை போட்டுட்டு இவ்வளோ அட்டம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு பயத்தோட இருக்கிறதுக்கு நம்ம ஏன் 175 பிளஸ் கொஸ்டின்ஸ் வந்து நம்மளால அட்டன் பண்ண முடியாது, கரெக்டாக போட முடியாது அப்படிங்கிற ஒரு மிஷன் வந்து நாங்கள் 3 months பேக் வந்து எடுத்திருந்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த குரூப் 4 எக்ஸாம்ல 175 பிளஸ் கொஸ்டின்ஸ் கிட்ட எப்படி கிராக் பண்றது அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜில தான் நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிருக்கோம். ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 120 days தான் இருக்கு குரூப் 4 எக்ஸாம்க்கு. ஸோ நிறைய பேர் பேனிக் ஆகி எதை படிக்கிறது, எதை படிக்க கூடாது, எதை விடணும், எதை அடிஷனலா பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேனிக் ஆகி எல்லாத்தையும் போட்டு பரபரப்பா படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு டைம்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ராங்கான விஷயத்தையுமே பார்க்கும்போது அந்த இடத்துல நமக்கு வந்து லாகான ஒரு ஃபீல். ஸோ இப்போ இந்த 120 days எப்படி நம்ம ப்ராப்பரா ஷெட்யூல் பண்றது, ப்ராப்பரா வந்து யூஸ் பண்றது அப்படி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இது வந்து எந்தெந்த கேட்டகரி ஆஃப் பீப்புள் மக்களை வந்து போய் சேரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 4 2 வருஷம் எழுதிட்டு இருப்பாங்க, பட் அவங்களுக்கால கிராக் பண்ண முடியாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போதான் ஸ்டார்ட் பண்ற நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க நம்மளும் வேலைக்கு போனால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பிரைவேட் செக்டர்ல ஒர்க் பண்றவங்க நம்ம ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றவங்க. ஸோ இவங்க எல்லாருமே மைண்ட்ல வச்சு ஒரு ப்ரோக்ராம் வந்து நாங்கள் இப்போ பிளான் பண்ணிருக்கோம். அந்த ப்ரோக்ராம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 120 days பிளானர். ஸோ 120 days பிளானர்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 64 டெஸ்ட் கிட்ட இருக்க போகுது. இந்த 64 டெஸ்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க டெய்லியுமே படிச்சு எழுதக்கூடிய ஒரு டெஸ்டா தான் இருக்க போகுது. நம்ம வந்து ஒரு டம்பா ஒரு கண்டென்ட் கொடுத்து அந்த இடத்துல நம்ம போயிட்டு எக்ஸாம் எழுதுங்க டார்ச்சர் பண்றதை தாண்டி தெளிவா படிச்சு தெளிவா 175 பிளஸ் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கறத நம்மளோட மெயினான மோட்டிவா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் உங்களுக்கு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் வைஸ் இருக்கும், அண்ட் ஜிஎஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் வைஸ் இருக்கும். ஏன் தமிழ் ஸ்டாண்டர்ட் வைஸ், ஏன் ஜிஎஸ் வந்து சிலபஸ் வைஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டாண்டர்ட் வைஸ் ஈஸியா செக்ரிகேட் பண்ணிட முடியும். பட் ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகமா படிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதுனால அது வந்து நம்ம குரூப் 4ல என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, என்ன டாபிக்லாம் கொடுத்துருக்காங்க அதை கவர் பண்ணி நம்ம வந்து இப்போ ஜிஎஸ்ல உங்களுக்கு சிலபஸ் வைஸ் கொஸ்டின் கொடுத்துருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு நாள் நீங்க எக்ஸாம் எழுதுவீங்க, அடுத்த ஒரு நாள் கேப் இருக்கும், அடுத்து 2வது நாள் 3வது நாள் இன்னொரு எக்ஸாம் எழுதுவீங்க. ஸோ இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அந்த எக்ஸாம்க்கான கண்டென்ட் பிடிஎஃப் உங்களுக்கு முன்னாடியே அனுப்பிச்சிருவோம். ஸோ நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா ஒரே ஒரு விஷயம் தான், அந்த இடத்துல அந்த பிடிஎஃப் படிச்சு அடுத்த நாள் டெஸ்ட் எழுதுறது. இதுல கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா 64 டெஸ்ட் இருக்க போது. இந்த 64 டெஸ்ட்டுமே பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்க 4 to 5 hours ஸ்பெண்ட் பண்ணீங்கனாலே போதும். கண்டிப்பா உங்களால இந்த விஏஓ அண்ட் குரூப் 4 எக்ஸாம் கிராக் பண்றதுக்கான பெரிய பாசிபிலிட்டிஸ் இதுல இருக்கு. ஏன் இவ்வளவு நான் ஸ்ட்ராங்கா சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு இந்த குரூப் 4 120 days பிளானரை உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்தது யாருன்னா ஆல்ரெடி டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஸ்டாஃப் தான் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களோட ஐடியாலஜி வச்சு தான் இந்த பிளானருமே நாங்க ஷெட்யூல் பண்ணிருக்கோம். இதுல கம்ப்ளீட்டா உங்களுக்கு 64 டெஸ்ட் இருக்க போது. இதுல பாத்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உங்களுக்கு வந்து டெஸ்ட் இருக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா 10 ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் அண்ட் 10 ஃபுல் மார்க் டெஸ்ட் இருக்க போகுது. இந்த 10 ரிவிஷன் டெஸ்ட் அண்ட் 10 ஃபுல் மார்க் டெஸ்ட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா ரிவ்யூ கிளாஸஸ் வந்து உங்களுக்கு லைவ்ல வந்துரும். அதை வந்து இங்க எங்க கிட்ட 10 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஸ்டாஃப் இருக்காங்க, அவங்க தான் உங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்க போறாங்க. சோ அடுத்து பாத்தீங்கன்னா இந்த 120 days பிளானர் இது யாருக்கு அப்படின்னா, உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஏற்கனவே படிச்சிட்டு இருந்தாலும் சரி, இப்போ வந்து நீங்க புதுசா ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, ரெண்டு பேருமே இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுல நீங்க ஸ்பெண்ட் பண்ண போறது என்னமோ ஒரு நாளைக்கு 4 to 5 hours தான். இதை நீங்க ப்ராப்பரா ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த வரக்கூடிய விஏஓ அண்ட் குரூப் 4 எக்ஸாம் உங்களால டெஃபினட்டா கிராக் பண்ணி உங்களால ஒரு கொஸ்டின் கண்டிப்பா உங்க ஊர்ல எடுக்க முடியும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த 120 days பிளானர் எடுக்கும்போது உங்களுக்கு அடிஷனலா மேக்ஸ்ல நீங்க 25 out of 25 எடுக்கணும் அப்படிங்கறத எங்களோட மேஜர் கான்சென்ட்ரேஷனா இருக்கும். சோ அதை பேஸ் பண்ணி இந்த 120 days பிளானர் எடுக்கும்போது உங்களுக்கு மேக்ஸ் கிளாஸுமே கம்ப்ளீட்டா ஃப்ரீயா அதுல ஆட் ஆன் கோர்சஸாவே வந்துரும். நீங்க ஒரு சைடு வந்து டெஸ்ட்டுக்கும் படிப்பீங்க, ஒரு சைடு வந்து உங்களோட மேக்ஸ் உங்க இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும் அதுல உங்களுக்கு ஷார்ட் கட்ஸ், ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் இதுக்கான கிளாஸஸ்மே உங்களுக்கு இருக்க போது, அதுக்கான மெட்டீரியல்ஸ்மே இருக்க போகுது. ஸோ இதை பை பண்ணும்போது உங்களுக்கு 90 days பிளானர், 90 daysக்கு ஒரு கம்ப்ளீட் டெஸ்ட் ஷெட்யூல் இருக்கும். அதாவது 3 months முன்னால இருந்து நாங்க அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணிட்டு இருக்கோம். அதையுமே ஆட் ஆன் கோர்ஸ் அடிஷனல் கோர்சஸா உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ இதை நான் ஏன் இவ்வளவு தைரியமா சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, இது கம்ப்ளீட்டா இந்த பிளானர் நம்ம கொடுத்தா கண்டிப்பா உள்ள இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பூஸ்டப்பா இருக்கணும். அவங்க போய் எக்ஸாம் எழுதும் போது இங்க இருந்து எடுத்த கொஸ்டின் நமக்கு தெளிவா வந்துருந்துச்சு, இங்க படிச்ச கொஸ்டின் நமக்கு தெளிவா தெரிஞ்சது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த பிளான் ரெடி பண்ணிருக்கோம். இது கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா ஆல்ரெடி குரூப் 2, குரூப் 3, குரூப் 4ல ஒர்க் பண்ற ஆபீசர்ஸ் கிட்ட ஒரு ஐடியா கேட்டு அவங்களோட கைடன்ஸ் மூலமா இந்த பிளானர் உங்களுக்கு கொடுக்கறதுனால டெஃபினட்டா இந்த எக்ஸாம் உங்களால கிராக் பண்ண முடியும். ட்ரீம் ஆஃப் வால்னு சொல்லுவாங்க, டிஎன்பிசி ஆபீஸ்க்கு முன்னாடி ஒரு வால் இருக்கும், அந்த வால்ல உங்களோட போஸ்டிங் லெட்டரோட மீட் பண்றேன்.